ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நல்ல செய்தி வந்துள்ளது தங்கமே. உன் சாயின் வாக்கு பொய்யாகாது. இதை பார்த்ததும் கேட்டு விடுவது உன் அப்பாவின் உத்தரவு. தங்கமே, கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் துவங்க, வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்ற அருமையான வெள்ளி விடியலில் உன்னோடு அப்பா வந்து விடுவேன். கவலைப்படாமல் எழுந்திருந்து உன் வேலையை பார்க்க செய்ய தொடங்கு. உன் ஓட்டம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும். உன்னுடைய வெற்றி அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நீ உணர்ந்து செயல்படும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது தெரியாமல் என் பிள்ளையான நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே. இன்றைய விடியலிலேயே உனக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புக்கான அறிகுறி தெரிய தொடங்கிவிடும். மகிழ்ச்சியோடு இப்போது எழுந்திரு. மகிழவும் காத்திரு. பெறவும் தயாராக இரு. அனுபவிக்கப் போகிறாய். இது எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் தங்கமே. தங்கமே, நான் சொல்வதை கேள். நான் கூறும் இந்த 3 விஷயங்களை உறுதியாக நம்பு. உன் சாயியை விட உன் மீது இரக்கமுடையவர்கள் யாருமே இங்கு இல்லை. உன் சாயியை விட உன்னை அறிந்தவர்கள் இங்கு யாருமே இல்லை. உன் சாயியை விட உன்னுடைய சிரமத்தை நீக்க சக்தி உள்ளவர்கள் இங்கு யாரும் எவரும் இல்லவே இல்லை. தங்கமே, வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை. மன எண்ணங்கள் தான் உண்மையான வாழ்க்கை. அதாவது பணத்திற்காக அன்பு வைக்காதே, அது பாதியிலேயே விலகிவிடும். அழகுக்காக அன்பு வைக்காதே, அது அர்த்தமின்றி போய்விடும். அன்புக்காக அன்பு வை, அது அஜந்தா ஓவியம் போல் நிலைத்திருக்கும். ரசிக்க தெரிந்தவர்களுக்கு இருட்டு கூட அழகுதானே. சிரிக்க தெரிந்தவர்களுக்கோ சோகம் கூட சுகம்தானே. எனவே உண்மையான அன்பு உன்னிடம் பேச நேரத்தை உருவாக்கும். பொய்யான அன்பு உன்னிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும். உனது மனம் ஒரு கண்ணாடியை போன்றது. நீ எதை வெளிப்படுத்துகிறாயோ அதை பல மடங்காக உன்னிடம் பிரதிபலிக்கும். முடிந்தவரை நல்லதை எடுத்துக்கொண்டு நல்லதையே வழங்கினால் உனக்கு அருமையான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. கவலைகளை மறந்துவிடு. இன்று விடிந்த இன்றைய பொழுது உனக்கு நன்மை பயக்கப் போகிறது. கவலை இல்லாமல் நிம்மதியாக எழுந்திரு. இன்று உனக்கான நாள் தங்கமே. அருமையான நாளாக விடிந்துள்ளது. என் பிள்ளைக்கு வெள்ளிக்கிழமை அருமையான நாளாக இன்று விடிந்துள்ளது உனக்கு. நீ வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு. வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. அப்போதுதான் உன்னிடம் வெற்றி நிலைத்திருக்கும் தங்கமே. திரும்பவும் சொல்கிறேன், உன் வாழ்க்கை இருட்டாக இருப்பதை நினைத்து கவலை கொள்ளக்கூடாது. இருட்டாக இருப்பதாக நீ நினைக்கிறாய். இருட்டில் கூட பல கனவுகள் வருமே. எனவே என்னாலும் வாழ முடியும் என்று தினசரி உனக்குத்தானே ஊக்கப்படுத்திக்கொள். நீயே தைரியமாக்கிக்கொள். வேறு யார் கையையும் நம்பி எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் என்பதை உணர்ந்துக்கோ. வாழ்க்கை பயணம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்பம் வந்தால் ரசித்து கொண்டு செல். துன்பம் வந்தால் சகித்து கொண்டு செல். வாடினால் வருத்தம் தெருக்காமல் ஓடுவதையே பொறுத்தும் ஓடு. நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை முயற்சி செய். நிச்சயம் உனக்கு அழகான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்பது கடல் போன்றது தங்கமே. எப்போதும் எதிர்காலத்தை பற்றியே யோசிக்காதே. வீட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்க்கையை கழித்து விடாதே. பிற்காலத்தில் உதவிக்கு யாரும் வராமல் மனநோயாளியாக வாக நேரிடும். நான் சொல்வதை கேட்டுக்கோ. ஒரு நாளைக்கு 10 முறையாவது சிரித்து கொண்டே இரு. உன்னை சுற்றியுள்ளவர்கள் ஒரு சிலர்கள் போலியாகத்தான் பழகுவார்கள். பார்த்து கவனமாக எச்சரிக்கையோடு இரு. நல்லவர்களோடு பழகிக்கோ. தானம் தர்மம் செய். புண்ணியத்தை சேர்க்கும். உனக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு வாழ்க்கையை வாழாதே. நான் சொல்வதை கேட்டுவிடு தங்கமே. வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வேண்டும். அது இல்லாமலேயே ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. நான் சொல்வது புரிகிறது தானே? அழகான வாழ்க்கையை அழகானதாக வாழ பழகிக்கும். நல்ல மனிதனாகவும் வாழ பழகிக்கும்.
இது உன்னுடைய இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக நிச்சயம் அமையும் தங்கமே. நான் சொல்வதை கேட்டால் உனக்கு வாழ்க்கை அழகாக இருக்கும். சில திருப்பங்கள் கடுமையானது தான், இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் பாதையை தொடர்வதற்கு நீ கடந்துதானே ஆகணும் தங்கமே. உன்னுடைய யோசனையில் உன்னுடைய சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடையலாம். உன் எண்ணம் அழகாக இருக்கிறது, அதுபோல் எண்ணம் போல் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையும் தங்கமே. அலட்சியப்படும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு இருக்கிறாய், வேண்டாமே. அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிதல்லவா, உனக்கு தெரியவில்லையா? ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காது, எப்போதும் நம்பிக்கையோடு இரு. அது உன்னை சமாளிக்க அனுமதிக்கிறது. எப்போதும் செய்வது போல் முயற்சியை தொடர்ந்து செய். பொறுமையாக இரு, உன் கனவுகள் நிச்சயமாக நனவாகும். புன்னகையோடு இரு, நீ உன் வழியை கடந்து வாழ்வாய். அது கடந்து போகும் என்பதை அறிந்து கொள். மேலும் வலிமை பெற்று விடுவாய் தங்கமே. பயப்படாதே. உனக்கு என் மீது அத்தனை திட நம்பிக்கை இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே. உன் வீடு முழுவதும் நான் இருக்கிறேன். உன்னுடைய வழியில் என்னுடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. பின் ஏன் கவலைப்படுகிறாய்? விரைவில் உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுதான் நல்ல செய்தி வந்துள்ளது என்று சொன்னேன். விரைவில் கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். உன்னை ஆசீர்வதிக்கவும் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கவும் உன் வீட்டிற்கு வந்து உனக்கு இப்போது ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறேன். நல்ல செய்தி சொல்ல வந்தேன். மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நீ ஒரு அதிசயத்திற்கு அடுத்த இடத்தில் இருக்கிறாய். உனக்கு தேவையானதை எப்போது அனுப்புவது என்று எனக்கு தெரியும். இப்போது தேவை நம்பிக்கை மட்டுமே. நீ என்ன கேட்கிறாயோ அதற்கு தயாராக அது வரும். ஏன்னா அதற்கு நீ தகுதியானவராக இருக்கிறாய் தங்கமே. என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் தங்கமே. வாழ்க்கையில் யாரிடமும் சொல்லாதே. நீ போகும் பாதையை பற்றி யாரிடமும் சொல்லாதே. அழகான வாழ்க்கையை வாழ்ந்துவிட, ஆனால் யாரிடமும் சொல்லாதே. மகிழ்ச்சியாக இரு, ஆனால் யாரிடமும் சொல்லாதே. ஏன்னா மனிதர்கள் அழகான விஷயங்களை அழித்து விடுவார்கள். நான் சொல்வதை கேட்டுக்கோ. எப்போது மாற்றங்களை ஏற்க மனம் துணிந்து விடுகிறது. சில நேரங்களில் விருப்பத்தோடு, பல நேரங்களில் வேறு வழியின்றி ஏற்க நினைக்கிறாய். காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கவலையே படாதே, கவலையே படாதே. இன்று உனக்கான நாள். நல்ல செய்தி உன் செவியில் வந்து சேரும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.